ஸோ இது வரைக்கும் நம்ம நெட்வொர்க்கில் பார்த்துருக்கிறது எல்லாமே பேசிக்ஸ், ஏசி தியரம்ஸ், டிசி தியரம்ஸ் எல்லாமே முடிஞ்சது. அப்புறம் டூ போர்ட் நெட்வொர்க், மேக்னெட்டிக் கப்ளிங் சர்க்யூட்ஸ்னா என்ன, கிராஃப் தியரினா என்ன எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்ததாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பவர் சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணும்போது எல்லா இடத்துலையுமே நம்ம சிங்கிள் ஃபேஸ் அப்படிங்கிற டேர்ம் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டோம். எல்லா இடத்துலையுமே த்ரீ ஃபேஸ், ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேசிக்காக த்ரீ ஃபேஸில் வந்து என்னென்ன டேர்ம்ஸ்லாம் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறத மட்டும் இந்த லெக்சரில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, பவர் சிஸ்டமில் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஆல்ரெடி பவர் சிஸ்டம் லெக்சர்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த லெக்சர் வந்து ஒரு பெருசாக உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் பவர் சிஸ்டம்லேயே. ஸோ புதுசாக பார்க்குறவங்க கிளியராக அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நெட்வொர்க் அனாலிசிஸில் இது வரைக்கும் நம்ம அனலைஸ் பண்ணது எல்லாமே சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டம். சிங்கிள் ஃபேஸ் அப்படின்னா we are using two conductors. ஒரு கண்டக்டர் கரண்ட் சென்ட் பண்ணுறதுக்கோ, இன்னொரு கண்டக்டர் கரண்ட் ரிட்டர்ன் கொண்டு வரதுக்கோ, ரைட்? இப்போ த்ரீ ஃபேஸும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are going to use three conductors. த்ரீ கனெக்டர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் வந்து ஃபோர் கனெக்டர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. ஃபோர் கனெக்டர்ஸ் மோஸ்ட்லி எங்கே இருக்குன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் இருக்கும். ஸோ இங்கே வீட்டுக்கு வெளியில் கூட இருக்கு. நீங்கள் வீட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சைடில் நம்ம ஹோம் வெளியில் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் தானே. அங்கே வந்து லைன்ஸ் 4 இருக்கும். அப்போ அது எதுக்காக அப்படின்னா, அந்த ஒரு லைன் வந்து அதில் நியூட்ரல் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை கிளியராக அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், 3 லைனுக்கு மட்டும் அங்கே போல் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு கம்பத்துலையும் வந்து அந்த 4 லைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அதில் 3 லைனுக்கு மட்டும் என்ன இருப்பாங்கன்னா, அடியில் போல் வச்சுருப்பாங்க. ஒரு லைனுக்கு வந்து இது இருக்காது, சாரி போலுங்கிற இன்சுலேட்டர் வச்சிருப்பாங்க. ஒரு லைனுக்கு வந்து இன்சுலேட்டர் வச்சிருக்க மாட்டாங்க. அது என்ன அப்படின்னா, அது ரிட்டர்ன் பாத், அதிலே கரண்ட் ஃப்ளோ ஆகாது. கிளியர்? ஓகே, ஃபைன். ஸோ லெட் அஸ் see. இப்போ த்ரீ ஃபேஸ் சிஸ்டமில் ஜென்ரலாக நமக்கு என்னென்ன தெரியணும் அப்படின்னா, ஒரு சிஸ்டமில் த்ரீ ஃபேஸில் 2 டைப் ஆஃப் சிஸ்டம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு சிஸ்டம், அண்ட் செகண்ட் ஒன் இஸ் கால்டு அன்பேலன்ஸ்டு சிஸ்டம். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ பேலன்ஸ்டு சிஸ்டம் அப்படின்னா சோர்ஸ் சைடும் 3 ஃபேஸஸும் பேலன்ஸ்டாக இருக்கணும், லோட் சைடும் 3 ஃபேஸும் பேலன்ஸ்டாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் டு வி மீன் பை பேலன்ஸ்டு சிஸ்டம், ரைட்? யூஸ்வலாக 3 ஃபேஸ் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, we are segregating 3 phase அப்படிங்கிறது மொத்தம் 3 phases நம்ம எடுத்துப்போம். let me call it as phase A and phase B. let me take phase C. okay, there are 3 phases. இப்போ நீங்க அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் நடுவுல 3 phase சிஸ்டம்ல we are having phase shift, right? so 120 degree phase shift இருக்கும் ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் நடுவுல. that is called 3 phase balanced system, right? so the first என்ன வரும் அப்படின்னா, phase A will appear first. அதுக்கப்புறம் 120 டிகிரி லாகிங் அப்புறம் ஃபேஸ் B வந்து அதோட அப்பியரன்ஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஃபேஸ் C வந்து அதோட அப்பியரன்ஸ் கொடுக்கும், ரைட்? சோ இதோட வேவ் ஃபார்ம் வந்து நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்னா, இட் இஸ் வெரி சிம்பிள் சைனசாய்டல் வேவ் ஃபார்ம். ஆனா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா, ஃபேஸ் A வந்து உள்ள என்டர் ஆகும். கிளியர்? ஃபேஸ் A என்டர் ஆனதுக்கு அப்புறம் எக்ஸாக்ட்லி ஆஃப்டர் 120 டிகிரி ஃபேஸ் B will enter into the circuit, right? ஃபேஸ் B என்டர் ஆனதுக்கு அப்புறம் எக்ஸாக்ட்லி ஆஃப்டர் 120 டிகிரி ஃபேஸ் C will enter into the circuit. Are you getting me? So அப்ப என்ன வரும் அப்படின்னா, this is phase A, this is phase B, this is phase C. அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, இது this is called balanced system, right? so balanced systemல என்ன வரும் அப்படின்னா, first phase A என்டர் ஆகும், அதுக்கப்புறம் phase B என்டர் ஆகும், அதுக்கப்புறம் phase C என்டர் ஆகும். and second thing, இது எப்போ வந்து பேலன்ஸ்டா இருக்கும் அப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா, see இந்த phase shifting இருக்குலையா, இது வந்து ஆபரேட்டர் ஆல்பா வச்சு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம், right? so that is called phase shift operator. இது எதுக்காக அப்படின்னா, to provide the phase shift in between first wave and the second wave, again to provide the phase shift in between second wave and the third wave, right? so இப்போ என்ன வரும் அப்படின்னா, the value of alpha, right? this phase shift can be represented as alpha ஓட வேல்யூ நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, 1 at an angle of 120 degree, or I can say இது எழுதலாம். see ஒரு பேலன்ஸ் சிஸ்டம்னா alpha ஓட வேல்யூ e power plus j 120 அப்படி சொல்லிக்கலாம். clear? that is the value of alpha. whereas alpha square அப்படிங்கறது எதை டினோட் பண்ணோம் அப்படின்னா, e power alpha square னா என்ன வரும், j 120 square பண்ணீங்கன்னா you will get that is 240. that is e power j 120 whole square னா that is alpha square. alpha square இது எப்படி எழுதலாம்னா, e power j 240 360 minus 120 னு எழுதலாமா. that is also called 240. 360 ஓட வேல்யூ 0. கரெக்ட்டா? 360 ம் 0 ஒரே பாயிண்ட் தான். so it can be written as e power minus j 120. clear? so இப்போ இத அப்சர்வ் பண்ணி பாத்தீங்க அப்படினா, இது ஆல்பா. ஆல்பாவுக்கு கான்ஜுகேட் எடுத்தா என்ன வரும்? alpha conjugate will give you e power minus j 120. so the conclusion is alpha square equal to alpha conjugate. so alpha அப்படிங்கிறது phase shift operator. it is helping us to shift the wave form, right? a க்கு அப்புறம் b க்கு வந்து 120 degree phase shift கொடுக்கணும், அதுக்கு அப்புறம் b ல இருந்து c க்கு 120 degree phase shift நம்ம கொடுக்க போறோம், right? so for that we are using a phase shifting operator, that is so far called alpha. clear? அடுத்ததா let me explain. இப்போ phase a ஓட வோல்டேஜ் வந்து va. clear? அப்ப அது எங்க இருக்கு அப்படினா 0 டிகிரில பிளேஸ் ஆயிருக்கு. it can be written as va at an angle of 0 degree.
அடுத்தது phase B. phase B எங்க லொகேட் ஆயிருக்கு பாருங்க, after 120 degree delay, right? delay அப்படினா -120 எழுதணும். so that is called B at an angle of -120. இப்போ -120 வந்தது அப்படினா அது யாரை வச்சு நம்ம டினைட் பண்ணுவோம், that is called alpha conjugate or we can call it as alpha square, right? fine. அடுத்தது phase C. இப்போ phase C வந்து B, அங்க இருந்து எவ்வளவு வரும் C. இப்போ phase C நம்ம எப்படி எழுதலாம் அப்படினா, phase C actually causes phase A ல இருந்து phase B வந்து 120 டிகிரி, phase A ல இருந்து phase C 240 டிகிரி லாக் ஆயிருக்குன்னு சொல்லலாம், அப்படி இல்லனா 120 டிகிரி லீட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். சீனா ரெண்டுமே ஒரே பொசிஷன் தான். phase A ல இருந்து 120 டிகிரி லீடிங்ல போனீங்கனாலும் phase C வந்துரும், அதே phase A ல இருந்து 240 டிகிரி லாகிங்ல வந்தீங்கனாலும் phase C க்கு நம்ம வந்துடலாம், ரைட்? so it can also be written as plus 120. clear? இப்போ இத எல்லாரும் இத நம்ம எப்படி டினோட் பண்ணலாம் அப்படினா simply, so it can be written as B minus 120, that is e power minus j 120 அப்படிங்கறது alpha square சொல்லலாமா, that is B at alpha square அப்படிங்கறது, that is alpha square times of V எழுதலாம். it can be written as B alpha times, right? so it can be written as VA, that is simply B. எல்லாத்துக்குமே மேக்னிட்யூட் வந்து சேமா தான் இருக்கும் 3 ஃபேஸ்லயும், ரைட்? மூணு ஃபேஸோட மேக்னிட்யூட் சேம் தான் எக்ஸெப்ட் ஃபேஸ் ஷிஃப்டிங். இப்போ இந்த மூணுத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் B, செகண்ட் ஒன் இஸ் B alpha square, third one is B alpha, right? இதுல B நீங்க காமன் எடுத்தீங்கன்னா you get 1 plus alpha square plus alpha, right? so this value 1 plus alpha square alpha is going to be 0. you can substitute, we know the value of alpha, alpha value e power j 120, இது எப்படி எழுதலாம், cos 120 plus j sin 120 எழுதலாம். similarly alpha square is e power minus j 120, அப்ப இத சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படினா you will get cos 120 minus j sin 120 வரும், right? so இந்த ரெண்டு வேல்யூ எடுத்து நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படினா totally cos 120 will give you minus 0.5, in the cos 120 again will give you one more minus 0.5, minus 0.5 minus 0.5 will become minus 1, minus 1 plus 1, இங்க ஒரு 1 இருக்குல கேன்சல் ஆகும். so இந்த ரெண்டு டேர்ம்லயும் minus j sin 120 plus j sin 120 கேன்சல் ஆகும். so resultant that is going to be 0, that is called balanced system. clear? so அப்ப என்ன வரும் அப்படினா ஒரு 3 phase system எக்ஸாக்ட்டா பேலன்ஸ்டா இருக்கு அப்படினா அதோட மீனிங் என்ன அப்படினா அந்த 3 phase quantity நம்ம ஆட் பண்ணோம் அப்படினா ரிசல்ட் இருக்குல அதோட டோட்டல் வேல்யூ is going to be 0, that is called balanced. okay? so நான் என்ன சொன்னேன், சிஸ்டம் வந்து பேலன்ஸ்ட் அன்பேலன்ஸ்ட்னு ரெண்டு டைப்பா பிரிச்சோமா. அப்ப பேலன்ஸ்டு சிஸ்டம் அப்படினா என்னன்னா சோர்ஸ் சைடுல இருக்க 3 வோல்டேஜ் கொடுத்தாலும் 0 வரணும், அப்படியே லோட் சைடுல வந்து அது 3 வோல்டேஜ் கொடுத்தாலும் 0 வரணும். so ரெண்டு பக்கமும் that is both source and voltage, that is both source voltage and load voltage are going to be balanced. that kind of systems are called balanced system. unbalanced system அப்படினா என்னன்னா either source or load is going to be unbalanced. அதாவது இந்த மூணு வேல்யூ நம்ம கூட்டும்போது V ஓட வேல்யூ VB ஓட வேல்யூ VC ஓட வேல்யூ வந்து நம்ம கூட்டும்போது equal to 0 வரல அப்படினா that is called unbalanced system. so that is the difference between balanced and unbalanced. I hope you all understand. next நம்ம யாரை பத்தி பேசணும் அப்படினா positive and negative sequences, right? அது என்ன positive sequence and negative sequence, இதுவும் வந்து balanced system தான். actually positive sequence அப்படினா என்னன்னா see, இப்போ நான் வந்து phase A ல இருந்து phase B க்கு போயிருக்கேன், அதுக்கு அப்புறம் phase B ல இருந்து phase C க்கு வரேன், ரைட்? சோ இப்போ இத நான் வந்து பாசிட்டிவ் சீக்வென்ஸ் அப்படினு சொல்றேன். நெகட்டிவ் சீக்வென்ஸ்னா மீனிங் என்ன அப்படினா பாசிட்டிவ்க்கு ஆப்போசிட் வந்தா நெகட்டிவ். see, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்றேன்னா கரண்ட் வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்க்கு போகுது, இத நான் பாசிட்டிவ் கரண்ட் அப்படினு சொல்றேன். இப்போ நீங்க ஒரு கரண்ட இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்க்கு ஆப்போசிட்ல டிராவல் பண்ண வைக்கிறீங்க, அப்ப அது என்ன வரும், என்னோட கரண்ட்க்கு ஆப்போசிட்ல இருந்து டிராவல் பண்ணுது, that is called a negative sequence. very simple. so negative sequenceக்கும் positive sequenceக்கும் there is no big difference. positive sequence அப்படிங்கிறது நார்மல் சிஸ்டம். இப்போ நம்மளோட சிஸ்டம் எல்லாமே நம்ம வீட்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் சிஸ்டம். அப்ப நெகட்டிவ்ல என்னன்னா suddenly there is a fault, இது ஒரு abnormal conditionனால direction of the current is getting reversed, right? direction of the current only reversed, rest of phase sequence phase shift எல்லாமே அப்படியே தான் இருக்கும், அதே 120 டிகிரி phase shift தான் இருக்கும். யூசுவலா இப்போ நம்ம phase A ல இருந்து phase B க்கு போயிட்டு அதுக்கு அப்புறம் phase C க்கு போயிருக்கோமா, இது வந்து பாசிட்டிவ் சீக்வென்ஸ். நெகட்டிவ் சீக்வென்ஸ்ல இருந்தா என்ன வரும், அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரும். ஃபர்ஸ்ட் A, அதுக்கு அப்புறம் C, அதுக்கு அப்புறம் B வந்தா that is negative sequence. so the difference is positive sequenceனா A B C, A ல இருந்து B க்கு போலாம், B ல இருந்து C க்கு போலாம், or you can come from C to A, or I can write like this, B ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா B க்கு அப்புறம் C வரணும், C க்கு அப்புறம் A வரணும், இல்ல C ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா C க்கு அப்புறம் A வரணும், A க்கு அப்புறம் B வரணும். so these are all called positive sequence. அப்ப நெகட்டிவ் சீக்வென்ஸ்னா அப்படியே ஆப்போசிட், ஃபர்ஸ்ட் A அப்புறம் C க்கு போணும். இப்போ யூசுவலா டைரக்ஷன் இப்படி போயிட்டு இருந்ததா அது பாசிட்டிவ் சீக்வென்ஸ். அப்நார்மல் கண்டிஷன்ல டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆகும், ஆனா ஃபேஸ் ஷிஃப்டிங்லாம் அப்படியே தான் இருக்கும். அப்ப ரிவர்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன வரும், A, A க்கு அப்புறம் C, C க்கு அப்புறம் என்ன வரணும், B வரணும், ரைட்? லெட் மீ ரொட்டேட். அப்ப A க்கு இது வேற எப்படி எழுதலாம், அப்ப C ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா C க்கு அப்புறம் B வரணும், அதுக்கு அப்புறம் A வரணும். அப்ப B ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா B, A, அதுக்கு அப்புறம் C வரணும், ரைட்? so these are all called what, negative sequence.
So that is the difference between positive sequence and negative sequence systems, right? So this is all about balanced, unbalanced, positive and negative sequence systems, right? So in the next lecture we will see the type of three-phase connections that we are using in our system, right? I hope you all understand the logic behind of these concepts, right? So thanks for watching my videos. Thank you all.